நீதிமொழிகள் 1 அதிகாரம் 1 வசனம். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். மிக தெளிவாக இந்த புத்தகத்தை எழுதியது சாலமோன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே நான் சொன்னது போல சாலமோன் பல இடங்களிலிருந்து இந்த நீதிமொழிகளை தொகுத்தும் எழுதியிருக்கிறார். சிலவற்றை அவரே கூறியிருக்கிறார். இந்த புத்தகத்திலே நாம் பார்க்கிறதை விட மிக அதிகமான நீதிமொழிகளை அவர் எழுதியிருக்கிறார். நீதிமொழிகளின் முதல் பகுதி முதல் 9 அதிகாரங்கள். இதிலே ஞானத்திற்கும் மதியீனத்திற்குமான எதிரெதிரான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இளைஞன் தனது வாழ்க்கையின் ஆரம்ப படிக்கட்டுகளிலே நிற்கும் பொழுது தேவன் அவனுக்கு கொடுக்கும் ஆலோசனைகளை கவனியுங்கள். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 2 முதல் 4 வசனம் வரை வாசிக்கிறேன். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். இங்கே ஒரே அர்த்தத்தை கொடுப்பது போல தெரிகிற 10 வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் கவனிப்போமா? இவை ஒன்று போல தெரிந்தாலும் ஒவ்வொன்றும் வெவ்வேறு ஆழமான அர்த்தத்தை கொடுக்கிறது. அவைகளிலே சிலவற்றை மட்டும் கூர்மையாக கவனிப்போம். ஞானத்தை அறிந்து. ஞானம் என்றால் என்ன? வேத புத்தகத்தின்படி அறிவை சரியானபடி பயன்படுத்தும் திறமையே ஞானம். இது வேத புத்தகத்திலே மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அறிவை சரியானபடி பயன்படுத்துவது. அறிவிலே சிறந்த பலர் இருக்கிறார்கள் என்றாலும் அவர்கள் எல்லாரும் ஞானம் உள்ளவர்கள் இல்லை. அவர்களுடைய அறிவை அவர்கள் சரியான வழியிலே பயன்படுத்துவதாக தெரியவில்லை. பழைய ஏற்பாட்டிலே ஞானம் என்பது இன்று ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவாகும். கவனியங்கள் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 31 வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இந்த அட்டவணையிலே ஞானமே முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று வாழும் விசுவாசியின் வாழ்க்கையிலே கிறிஸ்துவே ஞானமாயிருக்கிறார். ஞானத்தை அறிந்து கொள்வதென்றால் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுதல். இதையே அப்போஸ்தலனாகிய பவுலும் தனது ஆசையாக கொண்டிருந்தார் என்று பிலிப்பியர் 3 அதிகாரம் 10 வசனத்திலே கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த ஆசையே எனக்கும் உங்களுக்கும் இன்றும் தேவை. கிறிஸ்துவை நாம் மேலும் மேலும் அறிந்து கொள்ள வாஞ்சிப்பது ஞானத்தை அறிந்து கொள்வதற்கு சமமானதாய் இருக்கிறது. எனவே ஞானம்தான் இயேசு கிறிஸ்து. ஞானம் என்றால் அறிவை சரியாக பயன்படுத்தும் திறமை. இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தால் அவன் முட்டாளாக இருக்கப் போவதில்லை. அவன் ஒரு ஞானமான மனிதனாயிருப்பான். நீங்கள் மிக பிரகாசமான அறிவுள்ளவர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ள வரும் பொழுது நீங்கள் ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இரண்டாவதாக இங்கே நாம் கவனிக்க வேண்டிய வாக்கியம் போதகம். போதகம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற இந்த எபிரேய வார்த்தையானது சில இடங்களிலே தண்டனையை குறித்து பேசுகிறது. இது மிகவும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம். உதாரணம் ஒன்றை சொல்லுகிறேன், கவனியுங்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 13 அதிகாரம் 24 வசனம். பெரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். இங்கேயும் தண்டிக்கிறான் என்பது போதிக்கிறான் என்ற அர்த்தத்திலேதான் வருகிறது. எனவே போதனை என்பது ஒழுக்கப்படுத்தி கற்றுக் கொடுப்பது, தண்டித்து கற்றுக் கொடுப்பது. இன்று இது மறக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு சத்தியமாகும். இன்று இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் குடும்பங்கள் மிக குறைவு. இந்த கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கும் தலைமை இடங்களும் மிக குறைவு. இன்றைக்கு சட்டத்தை மீறுகிறவர்கள் ஒழுக்கப்படுத்தப்படும்படியாக அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சியை உண்டு பண்ணும்படியாக சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி அது குற்றவாளிகளை கையாளும் முறை அல்ல. அவர்களுக்கு அது தண்டனை கொடுப்பதாக இருக்கிறது என்றுதான் சொல்லப்படுகிறது. வேறு எந்த காரணமும் சொல்லப்படுகிறதில்லை. மறுபுறம் உங்கள் மகனிடத்திலே நீங்கள் செயல்படும் பொழுது நீங்கள் அவனை ஒழுக்கப்படுத்துகிறீர்கள். ஏனென்றால் அவனுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கும் போதனா முறையிலே அதுவும் உண்டு. நீங்கள் அவனை தண்டிக்க வேண்டும். அந்த ஒழுக்கப்படுத்துதலின் மூலமாக அவன் கற்பிக்கப்பட வேண்டும். குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு அடி கொடுப்பது அல்லது சிட்சிப்பது அவர்களை தண்டிப்பதற்காக அல்ல, அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது செய்த தவறுக்காக தண்டனையாக அவர்கள் சிட்சிக்கப்படக்கூடாது. அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சிட்சிக்கப்பட வேண்டும். ஆனால் இந்நாட்களிலே நாம் குற்றவாளிகளை ஒழுக்கப்படுத்த முயலுகிறோம், பிள்ளைகளை தண்டிக்கிறோம். தேவனுடைய வழிமுறைக்கு நாம் கடந்து செல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம்.
இந்த சிக்ஷையின் மகத்துவத்தை அறிந்த பலர் இன்றைக்கு பொறுப்புகளிலே வந்து கொடுக்கப்பட வேண்டிய சிக்ஷைகள் கொடுக்கப்படாதபடியினாலே கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் கற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. இந்நாட்களிலே எந்த பெற்றோரிடத்திலாவது இப்பொழுது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அடிக்கிறீர்களா என்று கேட்டால், தற்பாதுகாவலுக்காக நான் சில வேளைகளிலே அடிக்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றோரை வளர்க்கிறவர்களாகிறார்கள். பிள்ளைகள் பெற்றோரை அடித்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லும் நிலைமைக்கு நம்முடைய சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. போதனை என்பது ஒழுக்கப்படுத்தி கற்றுக் கொடுப்பது. நம்முடைய பரமபிதா இந்த காரியத்தை சிறப்பாய் செய்கிறார். நம்மிலே பலருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை தண்டித்து போதித்ததை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட பாடங்கள் மறக்க முடியாத பாடங்களாயிருக்கின்றன. அடுத்ததாக 2வது வசனத்திலே புத்திமதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுய புத்தி அல்லது சொந்த புத்தி என்று சொல்கிறோம் அல்லவா, அதைத்தான் இந்த வார்த்தை குறிக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, தேவன் சாலமோன் மூலமாக மிக அருமையான இந்த புத்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு வாக்கியமும் மிக மிக முக்கியமானவை. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் இந்த புத்தகம் நமக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும்படியாக ஆண்டவர் இந்த புத்தகத்தின் மூலமாய் நம்மோடு தொடர்ந்து பேசும்படியாக ஜெபத்தோடும் ஆயத்தத்தோடும் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை கேட்போம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பியே தங்கையே, இந்த புத்தகம் நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்கு மிக மிக முக்கியமான ஒரு புத்தகம். நீங்கள் எல்லாரும் படித்தவர்களாயிருக்கலாம் அல்லது செல்வந்தராயிருக்கலாம். ஆனால் இந்த புத்தகத்தில் கிடைக்கும் அறிவும் புத்தியும் விவேகமும் வேறு எங்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே தொடர்ந்து கர்த்தரோடு நிகழ்ச்சியை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கும் உயர்ந்த இடங்களுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, சாலமோனுக்கு நீர் கொடுத்த ஞானத்திற்காக உமக்கு மீண்டுமாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சாலமோன் மூலமாய் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான நீதிமொழிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வரும் நாட்கள் ஒவ்வொன்றிலேயும் இதை நாங்கள் கருத்தாய் படிக்கும் பொழுது எங்களை நாங்கள் இந்த புத்தகத்திலே காணவும், நாங்கள் அடைய வேண்டிய உயர்வான இலக்குகளை கண்டுகொள்ளவும் கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எத்தனையோ முறை இந்த புத்தகத்தை நாங்கள் வாசித்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த முறை நாங்கள் இதை படிக்கும் பொழுதும் இன்று நாங்கள் வாழும் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு ரட்சகரின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.